பொதுவா ஒரு ஜாதகருக்கு திருமணம் தள்ளி போறதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்குறீங்க? பொதுவாக திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது 2 பேர் சேர்றது மட்டும் கிடையாது, 2 குடும்பங்கள் சேர்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஜாதகங்களில் பொதுவாக நம்ம 10 பொருத்தங்கள் பார்க்குறோம் இல்லையா, இந்த 10 பொருத்தங்களை தாண்டி கட்ட பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கட்ட பொருத்தங்கள் பார்க்குறது, அதே போல் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் என்னமா தோஷம் இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிட்டு தான் பார்ப்போம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான ஜாதகங்கள் இருக்கும். இதுக்கு மெயினாக வந்து ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஷ விஷயங்களை எத்தனை தடவை நீங்கள் போய் செக் பண்ணாலும், இங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு ராகு கேது இருக்குது, நீங்கள் போய் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கல்யாணமே ஆகாது. செவ்வாய் தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணிட்டோம், கல்யாணமே ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக அந்த தசா புத்திகள் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இந்த நடக்கக்கூடிய அந்த கிரகங்கள் முதல்ல வந்து உங்கள் லக்னத்தில் இருக்கிற ஒரு கிரகம்னா அது 7ஆம் வீட்டை பார்க்கணும். சில கிரகங்கள் மட்டும்தான் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடைமுறையில் வரும்போது மட்டும்தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது. இது நீங்கள் நல்லா எத்தனை ஜாதகத்தை வேணால் செக் பண்ணிக்கலாம்.